ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொல்கத்தா ஸ்டைலில் முட்டை, பருப்பு இதெல்லாம் வச்சு கோழி கறி குழம்பு அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் துவரம் பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை வேக வைக்க குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு தேவைக்கேற்ப உப்பு, பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் கரெக்டான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 3 விசில் நம்ம விட்டுக்கலாம். 3 விசில் வேகட்டும். இது அதே டைமில் நம்ம ஒரு 5 முட்டையும் வேக வச்சுக்கலாம். இதுக்கும் தேவைக்கேற்ப உப்பு போட்டு வேக வைக்க வச்சிடலாம். அந்த கேப்பில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். லேசாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. 3 விசில் விட்டு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல கடாயில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு எண்ணெய் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். இதே ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே முட்டை கூட பொரித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் செய்கிற மாதிரி கூட செய்யலாம். இதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா நல்லா பெரட்டி விட்ற டைம்லேயே நம்ம முட்டையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் பொன்னிறமாக வணக்கணும். அதே டைமில் இந்த முட்டையும் நம்ம போட்டோன்னா அதுவும் சேர்ந்து நல்லா ப்ரௌனிஷாக கலர் வந்துடும். இதுக்கு தேவைக்கேற்ப ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொரிக்கிற டைம்லேயே இந்த முட்டையும் பொரிஞ்சிரும். உங்களுக்கு பொரிக்க பிடிக்கலைன்னா இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் தனியாக கூட எடுத்து வச்சு லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அந்த சைடு எல்லாமே முட்டையே இப்படி பொரித்து தான் சேர்த்துக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம முட்டையும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சாச்சு. அதை முட்டையை எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதை அரைச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதை 2 பெரட்டிட்டு தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வணங்கணும். நல்லா தக்காளியை எல்லா சைடும் இந்த மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு பெரட்டி இந்த பச்சை ஸ்மெல் போய் அந்த தக்காளி நல்லா சுண்ட வணக்கணும். அப்போ தான் இதுக்கு நல்லா டேஸ்ட் வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் ரொம்பவுமே முக்கியம். நான் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வணங்கி எண்ணெயெல்லாம் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த டைமில் நம்ம ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு நம்ம இப்போ வேக வச்ச இந்த பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. அதனால் இது ஒன்றும் அவ்வளோவா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு தான் ஆகணும். அதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த முட்டை பொரித்து வச்ச முட்டை, தேவைக்கேற்ப தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாக கிரேவி மாதிரி வேணும்னா தேவைக்கேற்ப தண்ணியோ கூடையோ கம்மியோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா எந்த மாதிரி பச்சை ஸ்மெல்லோ வேகாதது ஏதாவது இருந்தால் கூட நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துடும். தண்ணி சுண்டவே இல்லை. எனக்கு நல்லா தண்ணி சுண்ட வேணுன்றதுக்காக இன்னொரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஓரளவுக்கு சுண்டிருச்சு. இதுவே நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா இந்த கிரேவி இன்னுமே ரொம்ப திக்காயிரும். இந்த அளவுக்கே போதும். நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம். கொத்தமல்லியை தூவி ஒரு 2 பெரட்டிட்டு
நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு தெரியுது. அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது கூட, ரொம்ப டேஸ்ட்டானது கூட. கறி குழம்பு ஈக்குவலுக்கு இது இருக்கும். கறி குழம்பு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சுன்னா இப்படி கூட செஞ்சு பாருங்கள், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். கன்ஃபார்ம் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பருப்பும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், முட்டையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ண ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு